தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பீகாரின் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் தமது மூத்த மகன் தேஜ் பிரதாப் எம்எல்ஏவை கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்குவதாக அறிவித்துள்ளார். குடும்பத்திலிருந்தும் விலக்கி வைப்பதாக தெரிவித்துள்ளார். மூத்த மகனின் செயல்பாடுகள், பொறுப்பற்ற நடத்தை எங்கள் குடும்பத்தின் மதிப்புகள் மற்றும் மரபுகளுக்கு ஏற்றதாக இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில் தார்மீக மதிப்புகளை புறக்கணிப்பது சமூக நீதிக்கான நமது கூட்டு போராட்டத்தை பலவீனப்படுத்துகிறது. இதன் காரணமாக தேஜ் பிரதாப்பை கட்சியிலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் நீக்குகிறேன். கட்சியிலும் குடும்பத்திலும் அவருக்கு எந்த பங்கும் இருக்காது என்றும் லாலு பிரசாத் யாதவ் கூறியுள்ளார். மூத்த மகன் தேஜ் பிரதாப்பின் காதல் விவகாரம் வெளியானதைத் தொடர்ந்து லாலு பிரசாத் இந்த முடிவுக்கு வந்துள்ளார். தேஜ் பிரதாப் யாதவ் பீகாரின் முன்னாள் அமைச்சர் சந்திரிகா ராயின் மகள் ஐஸ்வர்யா ராயை மே 2018 திருமணம் செய்தார். ஆனால் ஐஸ்வர்யா முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதாகவும் சரிவர கவனிப்பதில்லை என கூறி சில மாதங்களிலேயே விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனார். ஐஸ்வர்யாவும் மாமியார் சித்திரவதை மற்றும் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக கூறி லாலு ராப்ரி தேவியின் வீட்டை விட்டு வெளியேறினார். தேஜ் பிரதாப் ஐஸ்வர்யா தம்பதி பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இச்சூழலில்தான் காதலி அனுஷ்காவுடன் இருக்கும் புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் தேஜ் பிரதாப் பதிவிட்டார். அதில் 12 ஆண்டுகளாக இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம், ஒரு உறவில் வாழ்ந்து வருகிறோம். இதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று நீண்ட காலமாக விரும்பினேன். ஆனால் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. உங்கள் அனைவரிடமும் இதயத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறேன். இதை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் என பதிவிட்டு இருந்தார். இது வைரலாகி பீகார் அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்தது. அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த பதிவு நீக்கப்பட்டது. தமது சோஷியல் மீடியா பக்கங்கள் ஹேக் செய்யப்பட்டதாக சில மணி நேரங்கள் கழித்து எக்ஸ் பக்கத்தில் தேஜ் பிரதாப் பதிவிட்டார். என்னையும் என் குடும்பத்தை பற்றியும் அவதூறு பரப்பும் நோக்கில் அந்த புகைப்படம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வதந்திகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம் என்று தேஜ் பிரதாப் கூறியிருந்தார். லாலு பிரசாத்தின் இளைய மகன் தேஜஸ்வி யாதவ் பீகார் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்.